முகுந்தன் முரளி. செய்து கொண்டிருப்பவர்கள் டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, இப்பொழுது பிஹெச்டியும் முடிச்சு டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஜோதிட கலையரசி எஸ். சௌமியா பாரூர் அவர்கள் இப்பொழுது 10ஆம் பாவக சூட்சமங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்களை இப்பொழுது வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். குருவே சரணம். ஸ்ரீ குரு ராகவபாத சரணம். என்னுடைய குரு டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட குலதெய்வமான வெங்கடாச்சலபதி சுவாமிக்கும் எனது பெற்றோர்களுக்கும் 18 ஜோதிட மகரிஷிகளுக்கும் நவகிரகங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த அறுபடை ஜோதிட விழாவிற்கு பேச அருமையான வாய்ப்பளித்த டாக்டர் PA முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என் பேர் சௌமியா. நான் MBA படிச்சிருக்கேன். இப்போ ஒரு 5 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவங்ககிட்ட அடிப்படையிலிருந்து மீனாட்டு நாடி முறையை கற்றுக்கிட்டு வரோம். இப்போ இந்த மீனாட்டு நாடியிலிருந்து பின்ன பாதம் என்ற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். இந்த டாக்டர் பட்டம் பெற பெரும் உறுதுணையாக இருந்த எங்கள் மேடம் விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும் என்னோட கைடு டாக்டர் பிரேமதி அவர்களுக்கும் இந்த கணத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா JKR பார்த்தீங்க அப்படின்னா JKR அஸ்ட்ரோரிசர்ச் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பாரூரில் மேடம் அவங்க 2018ஆம் ஆண்டு துவங்கி வச்சாங்க. வெறும் 67 பேர் தான் மாணவர்கள் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண இந்த இன்ஸ்டியூட் இப்போ 2000க்கும் மேலே மாணவர்கள் சேர்ந்து பயின்றுட்டு வராங்க. நாங்கள் JKR இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ங்கிறது பெருமையாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சாத்விக குரு அமையிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் மேடம் ஒரு சாத்விக முறையில் சிறந்த ஜோதிடர்களை உருவாக்கணும்னு அரும்பாடும் பட்டுட்டு வராங்க. ஜோதிடத்துறையில் மறுமலர்ச்சி ஏற்படணும் அப்படின்ட்டு சிறந்த ஜோதிடர்களை உருவாக்கணும்னுட்டு தான் அவங்களோட நோக்கம். இப்போ எங்கள் JKR இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா VP குருகுலம் என்ற நிறுவனத்தையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் மேடமோட புதல்வி டாக்டர் பிரியமதி மேடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த VP குருகுலத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த குருகுலம்னு பேரை ஸ்டார்ட் பண்ணி இதில் இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மூலயமா ஜோதிடம் பயிலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா குருஜி ஸ்ரீ NV ராகவாச்சாரி அவங்க பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறைக்காக 70 வருஷமா பாடுபட்டிருக்காங்க. அவங்க நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்து புதநாடி சுகப்பெருநாடி போன்ற நூல்கள் இருந்து நிறைய ஆராய்ந்து 40க்கும் மேற்பட்ட கோட்பாடுகளை உருவாக்கி இந்த ஜோதிட உலகிற்கு தந்திருக்காங்க. குருஜியோட புதல்வர் டாக்டர் NV ராஜா சார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆராய்ந்து அந்த ஜோதிட கோட்பாடுகளை எளிமைப்படுத்தி அதில் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் விஜயலட்சுமி மேடமும் பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷமா குணம் என்ற தலைப்பில் நிறைய ஆராய்ந்து அதில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த மீனாட்டு நாடி முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அதில் குருஜியோட புதல்வர் ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப ஈஸியாக பலன் சொல்கிற மாதிரி நுணுக்கமாக அக்யூரேட்டாக துல்லியமாக பலன் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 4 தூள்கள் என்று சொல்லக்கூடிய திக்பலம், உத்தம திரேகானம், ஜீவா சரீரா மற்றும் குணங்கள், இந்த 4 அடிப்படையில் வச்சு ஒருத்தர் ஜாதகத்தை ஆராயும் போது ரொம்ப துல்லியமான பலன்
கொடுக்க முடியும். இந்த மீனாட்டு நாடி முறை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, மீனாட்டு நாடியோட தாரக மந்திரமே என்னன்னா, ஒரு பாவத்தின் அதிபதி பலன் கொடுக்க ஏதுவானவர் இல்லை, அவர் நிற்கின்ற நட்சத்திராதிபதியே பலன் கொடுக்க ஏதுவானவர். அதாவது ஒரு பாவத்தோட அதிபதி வந்து பலன் கொடுக்க மாட்டாங்க, அவர் எந்த நட்சத்திரத்துல உட்காந்துட்டு இருக்காங்களோ அந்த அதிபதி தான் பலன் கொடுக்க ஏதுவானவர். இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் துண்ணா திக்பலத்தை பத்தி பார்ப்போம். இப்போ திக்பலம் நம்மளுக்கு பொதுவாக தெரியும், இது ஒரு வகை ஆஃப் பலம். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திசையில பலம் அடைவாங்க. குருவும் புதனும் லக்னத்துல பலம் அடைவாங்க. அதே மாதிரி சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் வீட்டுல பலம் அடைவாங்க. சனியும் ராகுவும் 7ஆம் வீட்டுல பலம் அடைவாங்க. அதே மாதிரி சூரியன் சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது அவங்க 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டுல பலம் அடைவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் குருஜி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது குருவும் புதனும் லக்னத்துல இருந்தா மட்டும்தான் திக்பலம் நமக்கு தெரியும். ஆனா வந்து குருவும் புதனும் எனிவே கனெக்ஷன் டு த லக்னா, அதாவது பஞ்ச சிந்தாந்திகா முறையில லக்னத்தோட சம்பந்தம் பெற்றால் அவங்களுக்கும் பலம் பெறுவாங்க. ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன் பாருங்க. ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்கலாம். மிதுன லக்னத்துல அதிபதி யாரு? புதன். இப்ப புதன் வந்து மிதுனத்திலே இருந்தா மட்டும்தான் திக்பலம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பொதுவான கருத்து இருக்கு. ஆனா வந்து இப்ப மிதுன லக்னத்துக்கு அதிபதி புதன் வந்து மீனத்துல நீச்சம் அடைவாங்க. இப்ப மீனத்துல புதன் வந்து நீச்சமா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லுவோம், நம்ம பொதுவா வந்து ஒரு லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காங்க, ஸோ லக்ன வலம் என்ன இருந்திருக்கும், குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஒண்ணு என்ன அப்படின்னா, இங்க என்ன புதனுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்க லக்னாதிபதி புதன் தன்னோட சொந்த நட்சத்திரமான ரேவதில அமர்ந்து சொந்த குணத்தை பெற்றிருக்காங்க. லக்னாதிபதி அதாவது புதன், இங்க வந்து புதன் லக்னாதிபதி சாரத்தில் இருக்கிறங்காட்டி திக்பலம் பெறாங்க. எனிவே கனெக்ஷன் டு த லக்னா, குருவோ புதனுக்கோ லக்ன சம்மதம் இந்த பஞ்ச சித்தாந்திகா முறையில் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு பலம் பெறும். இங்க புதன் வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறங்காட்டி லக்ன சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க புதன் வந்து சொந்த குணத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா சொந்த வீட்டை பாக்குறாங்க. ஒரு பாவாதிபதி தன் சொந்த வீட்டை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பலம் அதிகம். நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க, ஒரு கிரகம் நீச்சம் பெற்று சொந்த குணத்துல சொந்த நட்சத்திரத்துல இருந்து தன் சொந்த வீட்டை பார்க்குமா? இந்த மாதிரி அமைப்பு பாத்தீங்கன்னா புதனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கிரகத்துக்குமே இல்லை. நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், வேற எந்த கிரகத்துக்குமே இந்த மாதிரி அமைப்பு கிடையாது, புதனுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான அமைப்பு இருக்கு. நீங்க வேணா நோட் பண்ணிப்பீங்க, நிறைய ஜோதிடர்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் வந்து மீனத்துல நீச்சமா இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம குருஜி ராகவாச்சாரியோட ஜாதகத்துல கூட புதன் வந்து மீனத்துல தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா 70 ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்துறைக்காக சேவை செஞ்சிருக்காங்க. 70 வருஷமா அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க ஜோதிடத்துறைக்காக. அப்படி இருந்து ஒரு சகாப்தமே அவர் படிச்சிருக்காரு. எதனால அப்படி முடிஞ்சது நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? புதன் நீச்சமா இருந்தாலும் எப்படி அந்த புதன் தான் வந்து குரு புதன் தான் ஜோதிடத்துறைக்கு காரகர். அந்த புதனே அங்க நீச்சமா இருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு ஜோதிடத்துறைக்கு ஒரு சகாப்தமே படிச்சிருக்காரு அப்படின்னா எதனால? அப்ப நாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அப்ப எப்படி பலம் கிடைச்சிருக்கு? புதன் வந்து லக்னாதிபதி சாரத்துல இருந்து சொந்த நட்சத்திரத்துல சொந்த குணத்துல இருந்தாங்காட்டி அங்க புதனுக்கு பலம் அடைஞ்சு சொந்த வீட்டையும் பாக்குறாங்க. இந்த அமைப்பு வந்து வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது. அதனால வந்து ஒரு லக்னாதிபதியோ எந்த கிரகமோ நீச்சு பெற்று இருந்தாலும் திக்பலம் அடைஞ்சா அதுக்கு வலு அதிகம், அதுக்கு வலு பெறும். நீச்சத்தன்மை என்ன குறைஞ்சிரும், நீச்சத்தன்மை போயிரும், அதுக்கு வந்து வலு அதிகமாயிரும். ஸோ இதான் குருஜி சொல்லியிருப்பாங்க. ஒரு அதே ஒரு கடகலக்னம் எடுத்துக்கலாம். கடகலக்னத்தை பார்த்தீங்கன்னா அதிபதி சந்திரன், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாக அதாவது விருட்ச ராசியில பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைவாங்க. இங்க சந்திரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதி சம்பந்தம் ஏற்பட்டால், சந்திரன் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருந்தோ
லக்னாதிபதியோட சுக்கிரனோட பார்வை பெற்றாலோ அங்க என்ன ஆவாங்க, அங்க வலுவா கிடைச்சிடும் உங்களுக்கு, அங்க நீச்சத்தன்மை இருக்காது அங்க. ஸோ எனிவே கனெக்ஷன் டு தட் பர்டிகுலர் ஹவுஸ். இப்போ குரு புதனுக்கு ஏதோ ஒரு வகையில லக்ன சம்பந்தம் கிடைக்கணும். அதே மாதிரி சந்திரன் மற்றும் சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ விதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விதம்னா பஞ்ச சித்தாந்திகா முறையில 4ஆம் அதிபதி சம்மதம் கிடைச்சதுன்னா அவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அதே மாதிரிதான் எல்லா சனியும் ராகுவும் அப்படிதான், 7ஆம் வீட்டு சம்பந்தம் கிடைச்சாலே உங்களுக்கு பலம் அடைஞ்சிருவாங்க. இதுதான் திக்பலத்தோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னா உத்தம திரேகானம். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஆட்சி பலம் தெரியும், உச்ச பலம் தெரியும், திக்பலம் கூட தெரியும். இது என்ன உத்தம திரேகான பலம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியும், ஜோடியாக்ல ராசி கட்டத்துல 360 டிகிரி இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் 30 டிகிரிகள் இருக்கு. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு 10 டிகிரியும் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருந்து 10 டிகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் திரேகானம் அப்படின்னும், 10ல இருந்து 20 வரைக்கும் 2ஆம் திரேகானம் எனவும், 20ல இருந்து 30 திரேகானம் வரை பாத்தீங்கன்னா 3ஆம் திரேகானம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்துல 3 திரேகானம் இருக்கு. 10 பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி. இப்ப சரராசில யார் யாரு? மேஷம், கடகம், துலாம், மகரம். சோ இந்த மேஷத்துல ஃபர்ஸ்ட் 3 பாதங்கள் முதல் திரேகானம் அவங்க எல்லாமே உத்தம திரேகானம் பலம் அடைவாங்க. யார் யார் அவங்க எல்லாம்? மேஷத்துல பாத்தீங்கன்னா அஸ்வினி 1, 2, 3 பாதங்கள் பாத்தீங்கன்னா உத்தம திரேகான பலம் அடையும். அதே மாதிரி கடகத்துல பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4, பூசம் 1, 2 பாதம் மட்டும் உத்தம திரேகான பலம் அடையும். துலாம்ல யார் யார் வருவாங்க? சித்திரை 3, 4, அப்புறம் பாத்தீங்கன்னா சுவாதி 1ஆம் பாதம் வரைக்கும் உத்தம திரேகான பலம் அடைவாங்க. அதே மாதிரி மகரத்துல வந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் உத்தம திரேகானம் அடைவாங்க. அதே மாதிரிதான் ஸ்திர ராசி. ஸ்திர ராசியில என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆம் திரேகானம் எல்லாம் உத்தம திரேகானம். ஸ்திர ராசியில இருக்கிற ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இதெல்லாம் என்ன ஆகும்னா 2ஆம் திரேகானம் எல்லாம், அதாவது சென்டர்ல இருக்கிற 3 பாதங்களும் பாத்தீங்கன்னா உத்தம திரேகானம் பலம் அடைவாங்க. அதே மாதிரி உபயராசிக்கும் 3ஆம் திரேகானம் எல்லாமே உபயராசில உத்தம திரேகானம் பலம் அடைவாங்க. அதுலயும் இன்னும் பர்டிகுலர் சொல்ல போனா சரராசியில இருக்கிற முதல் திரேகானத்துல முதல் பாதம் வந்து உத்தம திரேகான வர்க்கோத்தம பலம் அடைவாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரராசியில 2ஆம் திரேகானத்துல 2ஆம் பாதம் வந்து வர்க்கோத்தம பலம். உபயராசியில பாத்தீங்கன்னா 3ஆம் திரேகானத்துல 3வது பாதம் வந்து வர்க்கோத்தம பலம் அடைவாங்க. இந்த உத்தம திரேகானால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ ஒரு கிரகம் வந்து உத்தம திரேகான நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்தும் போது அந்த தசை எப்படி இருக்கும்னா நல்ல உன்னத வாழ்க்கையே அமையும், அந்த உன்னதமா போகும் அந்த தசை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காலேஜ் முடிச்சு ஃபாரினுக்காக ஜாப் கிடைச்சி அங்கே ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான் ஒரு பையன். அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஐசியூல இருந்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அப்போ எங்கள் மேடத்துக்கு ஒரு ஃபோன் வந்தது, இது மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அங்கே பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேம் ஜாதகம் பார்த்துட்டு ஒரே ஷாக். ஏன்னா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 திரேகானம் இல்லை 4, 5 கூட இருக்கலாம். உத்தம திரேகானத்தில் இருக்கிறதே நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த பையனுக்கு என்ன அப்படின்னா 9 கிரகங்களுமே உத்தம திரேகான பலத்தில் இருந்தது. ஸோ ஒரு ஜாதகருக்கு வந்து எல்லா கிரகமே உத்தம திரேகான பலத்தில் இருக்கும்போது கண்டிப்பா அந்த பையனுக்கு உன்னத வாழ்வு அமையும். கண்டிப்பா அவனுக்கு எந்த இதுவும் இடையூறும் ஏற்படாது. கண்டிப்பா அந்த பையன் ரெக்கவர் ஆகி கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லி டெய்லியும் வந்து கவுன்சிலிங் கொடுத்து 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 அவனுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஓகே, நம்மளுக்கு பலம், நம்ம வந்து மீடி வந்துருவோம், இந்த அபாய கட்டத்திலிருந்து மீண்டி வந்துருவோம்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது உத்தம திரேகானம் தான். இப்போ 3 monthsல பாத்தீங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆகி பழைய நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரு கிரகம் உத்தம திரேகான பாதத்தில் இருந்து தசை நடத்தினா கண்டிப்பா அந்த தசை உன்னதமான நிலைக்கு கொண்டு போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜீவான் சரீரா. நம்மளோட குருஜியோட புதல்வர்
ஜூனியர் மீனாட்டு என்று அழைக்கப்படும் டாக்டர் NBA ராஜா சார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆண்டுகள் குருஜியோட கோட்பாடு மேல ஆராய்ந்து நுணுக்கமா 23 கோட்பாடுகளே கொடுத்திருப்பாங்க. அந்த புக்கு கூட மேடம் தமிழாக்கம் பண்ணி நம்ம முன்னாடி இருக்கு, நீங்க வேணா படிச்சு பாருங்க. ஜீவா சரீரா என்ன அப்படின்னா, ஒரு பாவாதிபதி பலம் இழந்து இருந்தாலும் அந்த பாவத்துக்கு யார் பலம் கொடுப்பாங்க அப்படின்னா ஜீவா சரீரா கிரகங்கள். ஜீவானா உயிரும் உடலும் மாறி, ஜீவா சரீரா யாரு அப்படின்னா ஒரு பாவத்தோட உயிரும் உடலும் மாறி. அதாவது ஒரு பாவத்தோட அதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நின்ற நட்சத்திரம் தான் ஜீவா கிரகம். அந்த ஜீவா கிரகம் நின்ற நட்சத்திரம் தான் சரீரா கிரகம். சோ ஒரு பாவத்தின் அதிபதி பலம் இல்லாம இருந்தாலும் அவரோட நின்ற நட்சத்திர அதிபதியான ஜீவாவும் சரீராவும் பலமாக ஆட்சி பலமோ திக்பலமோ அது மாதிரி வலிமை பெற்று இருந்தாங்க அப்படின்னா, நல்ல பொசிஷன்ல திரிகோணத்துல இருந்து யோகக்கார சம்பந்தம் பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பாவத்தோட பலன் உங்களுக்கு அந்த ஜாதகனால அனுபவிக்க முடியும். பலன் சிறப்பான பலன் அமையும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற நம்ம மீனாட்டு நாடியோட தாரக மந்திரம் என்னன்னா, ஒரு பாவாதிபதி அந்த பாவத்துக்கு பலன் கொடுக்க ஏதுவானவர் இல்ல, அவன் நின்ற நட்சத்திராதிபதி தான் பலன் கொடுக்க ஏதுவானவர். இந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா ஜீவா சரீரா கோட்பாடுகள் இது இருக்கு. ராஜா சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே எப்ப ஈவெண்ட் நடக்கும், எப்ப நிகழ்வுகள் நடக்கும் காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது திருமணம் எடுத்துக்கலாம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஒரு ஜீவா கிரகம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஜீவா கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி சரீரா கிரகம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இங்க ஒரு சுக்கிரன் ஆயிலத்தில் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். சுக்கிரன் சுக்கிரனோட ஜீவா கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா புதன், ஏன்னா அவங்க ஆயிலத்தில் இருக்காங்க இல்லையா புதன். அதே மாதிரி புதன் நின்ற நட்சத்திராதிபதி குருவா இருந்தா புனர்பூசத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அங்க குரு. ஸோ ஒரு 7ஆம் வீட்டோட ஜீவா சரீரகம் பார்த்தீங்க அப்படின்னா குருவும் புதனும் குருவும். ஸோ ஒரு ஜாதகருக்கு எப்ப மேரேஜ் ஆகும் அப்படின்னா இந்த 7ஆம் அதிபதியோட ஜீவா சரீரா கிரகங்கள் தசாபுக்தி அந்தரா கிரகமாக இல்ல அப்படின்னா தசை நடக்கிற கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏற்படும் போதுதான் அவங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரிதான் ஜாப். உங்களுக்கு எப்ப ஃபர்ஸ்ட் சேலரி வாங்குவாங்க, எப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா 10ஆம் அதிபதி எடுத்துக்கணும். 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஜீவா கிரகம், அதே மாதிரி ஜீவா கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி சரீரா கிரகம். இந்த 10ஆம் வீட்டோட ஜீவா சரீரா கிரகம் எப்ப தசாபுக்தி அந்தரா வருதுன்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னா தசாபுக்தி அந்தரா கிரகங்களுக்கு இந்த ஜீவா சரீரா கிரகங்கள் கனெக்ஷனா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு சம்பந்தம் ஏற்படும் போது அந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு நடக்கும். இது நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடலாம், இந்த காலகட்டத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பலன் சொல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தூண்கள் பாத்தீங்கன்னா குணங்கள். நம்மளோட மேடம் பாத்தீங்கன்னா 12 வருஷமா நம்ம நட்சத்திர சித்தாந்தம் குருஜியோட நட்சத்திர சித்தாந்தம் புக்ல ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணையிலிருந்து 12 ஆண்டுகள் ஆராய்ந்து இந்த குணங்கள் தலைப்புல டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. குணங்கள் நமக்கு தெரியும், நம்ம பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பாங்க 3 வகையான குணங்கள் இருக்குன்ட்டு. சத்தோகுணம், ரஜோகுணம், தமோ குணம்னு 3 வகையான குணங்கள் இருக்கு. ஸோ மனிதர்களோட கேரக்டர்ல மட்டும் குணங்கள் இல்லை, நம்ம சாப்பாடுற சாப்பாடு கலர்ல எல்லாத்துலயுமே குணங்கள் இருக்கு. குருஜி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஓலைசுவடிகள் ஆராயும் போது ஒரு ஜோதிட பாடல்கள் இருந்து எடுத்து ஒரு அட்டவணையை போட்டிருப்பாங்க நட்சத்திர சித்தாந்தம் புக்ல. என்ன அப்படின்னா, அதாவது குருவும் புதனும் சாத்விக கிரகங்களும், சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவங்க 3 பேருமே ராஜச கிரகங்களும், அதே மாதிரி சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்க 4 பேருமே தாமச கிரகங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஜோதிடர் ஆகணும் அப்படின்னா குரு புதன் சம்பந்தப்பட்டிருக்கணும்.
யார் ஜாதகத்துல குருவும் புதனும் 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் சம்பந்தப்படுறாங்களோ, அதாவது தர்மஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் யாருக்கெல்லாம் குரு புதன் சம்பந்தம் பற்றி இருக்கோ அவங்க கண்டிப்பா ஜோதிடர் ஆவாங்க. ஜோதிடர்களே 3 வகையான ஜோதிடமும் இருக்கு. சாத்விக ஜோதிடர், ராஜச ஜோதிடர், தாமச ஜோதிடர். இப்போ வந்து குரு புதனும் சொந்த குணத்துல சொந்த நட்சத்திரத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சாத்விக ஜோதிடரா இருப்பாங்க. எந்த பலனும் எதிர்பார்க்காம யார்கிட்டும் எதையும் வாங்காம மித்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் நல்ல நோக்கத்தோட செல்றவங்க சாத்விக ஜோதிடர். ராஜச ஜோதிடர்னு எப்படி இருப்பாங்கன்னா, ஸோ இங்க அவங்க வந்து சூரியன் சந்திரன் சுக்கிரன் இவங்களோட நட்சத்திரத்துல இருந்து இந்த 9ஆம் வீட்டுக்கும் 10, 11ஆம் வீட்டுக்கும் சம்பந்தப்பட்ட போது அவங்க வந்து ராஜச ஜோதிடராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தாமச ஜோதிடர். ஸோ இந்த குரு புதனுக்கு வந்து இந்த குணங்கள் கெட்டு தாமச நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தாமச ஜோதிடராக இருப்பாங்க. கிரகங்களுக்கும் வந்து குணங்கள் இருக்கு, அது பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து பலன் சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐசியூல ஒரு கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிழைப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தசா லாடம் எடுத்துக்கணும். தசா லாடம் வந்து கோச்சாரத்தில் வந்து சாத்வீக நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா நல்ல பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் வந்துருவாங்க, ரெக்கவர் ஆயிடுவாங்க ஈஸியாக. இந்த குணங்களை வச்சுக்கோ நம்ம ஈஸியாக பலன் சொல்ல முடியும். நான் பார்த்தீங்க அப்படின்னா பின்னபாதம் என்ற தலைப்பில் தான் என்னோட PhD ஆய்வனை மேற்கொண்டேன். அதுலேருந்து சில கருத்துக்களை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பின்னபாதம்னு என்ன? பிளவுபட்ட பாதங்கள், உடைந்த பாதங்கள். அதாவது சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பிளவுபட்டு 2 வீட்டுகளுக்கும் பரவி இருக்கும். அது ஏன் சூரியன் குரு செவ்வாய் மட்டும் பிளவுபட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தர்ம அர்த்தம் காம மோட்ச கோணங்கள் இருக்கு. இந்த தர்ம கோணங்கள் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்தின் அதிபதி செவ்வாய், சிம்மத்தின் அதிபதி சூரியன், அப்புறம் தனுசின் அதிபதி குரு. இவங்க வந்து நெருப்பு கிரகங்கள், ஏன்னா நெருப்பு தத்துவத்துக்குரியவங்க. இந்த 3 தர்ம கோணங்கள் யாரு அப்படின்னா நெருப்பு தத்துவத்தை உடைய இந்த அதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா உடைந்து பின்னமா 2 வீட்டுகளுக்கும் பரவி இருக்காங்க. அவங்க தான் வந்து எனர்ஜி கொடுக்கறது. ஒரு ஜாதகத்துக்கு யார் எனர்ஜி கொடுப்பாங்கன்னா இந்த ஃபயரி பிளானட் நெருப்பு கிரகங்கள் தான் நல்ல விதமான ஆற்றலை அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட், ஒரு யார் ஜாதகத்துல இந்த 9 நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அதாவது சூரியனோட கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அதுபோல செவ்வாயோட மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், அதே மாதிரி குருவோட புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 9 நட்சத்திரத்துல யாருக்கு எந்த கிரகங்களுமே இல்லை, லக்ன பாதம் உட்பட யார் ஜாதகத்துல இந்த 9 கிரகங்களுமே இல்லை. யாராவது அப்படி இருக்கீங்களா? என்னோட ஜாதகத்துல இந்த 9 கிரகமே 9 நட்சத்திரத்துமே எந்த கிரகமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? அப்படி இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆற்றல் பெருசா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படும், செரிமான தன்மை இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பாடு செரிமானம் ஆகணும்னா நெருப்பு இருந்தா மட்டும்தான் அது வந்து டைஜஷன் ஆகும், செரிமானம் ஆகும். இப்போ நெருப்பு கிரகங்கள்ல ஒரு நட்சத்திரம் கூட நம்ம ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா அந்த ஃபயர், அதாவது செரிமான தன்மை இருக்காது. அதே மாதிரி ஆற்றலும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இருக்க முடியாது. என்னதான் முன்னேறினாலும் நிறைய தடங்கள் ஏற்படும் உங்க லைஃப்ல, ஈஸியா முன்னேற முடியாது. அதே மாதிரி யார் ஜாதகத்துல இந்த பின்னபாத நட்சத்திரங்கள் நிறைய இருக்கோ, நிறைய அப்படி மீன்ஸ் ஒரு 4-5 கிரகங்கள் வந்து பின்னபாத நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு 35 இருந்து 45க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நல்லா வந்துருவாங்க. சமுதாய அந்தஸ்தும் கிடைக்கும், ஒரு செலிபிரிட்டி ஆகலாம், வேகத்தோட செய்வாங்க, நிறைய ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு, சொந்த உழைப்பால முன்னேறுவாங்க. ஸோ யார் ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் பின்ன பாதத்தில் இருக்கோ அவங்க நம்ம ஈஸியாக சொல்லலாம், கண்டிப்பா அவங்க வந்து லைஃப்ல வந்து சுயமா தானா முன்னேறி வந்துருவாங்க.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது நம்ம வந்து ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றது தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, ராவுக்கிய தோஷம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து தோஷம் கொடுக்குற நிலையில, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் வீட்லேயோ இல்லை 8ஆம் வீட்லேயோ செவ்வாய் இருந்தா என்ன நட்சத்திரம் இருக்கணும் நம்ம பார்க்கணும். இப்போ மேஷ லக்னத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். துலாம்ல செவ்வாய் வந்து சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் பின்ன பாதம் மூலியமா அது 6ஆம் வீட்டுக்கு இழுக்கும். ஸோ இப்போ எங்கள் செவ்வாய்க்கு 6ஆம் வீட்டு சம்பந்தமும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இங்கே வந்து தோஷத்தோட தன்மை வந்து குறையும். அதே மாதிரி ராவுக்கேது எடுத்துக்கலாம். ராவுக்கேது லக்னத்துலேயோ 7ஆம் வீட்லேயோ எல்லாம் 2-8 இருந்தாலுமே பின்னபாத நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா 6-12ஆம் வீட்டுக்கும் சம்பந்தப்படும். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் ராவுக்கேது இருந்தாலும் 9ஆம் வீட்டுக்கும் அது தொடர்பு பெறும். ஸோ அப்போ அங்கே தோஷத்தோட அளவு வந்து குறையும். அதே மாதிரி ராவுக்கேதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து தோஷம் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து சுபமாக மாறிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அதை வச்சு தான் அவங்க வந்து அங்கே தோஷம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் மிதுன லக்னம் சொல்றது அப்படியே கற்பனை பண்ணுங்க. மிதுன லக்ன ஜாதகம் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், ராகு, புதன், குரு, அப்புறம் சுக்கிரன், இந்த 5 கூட்ட கிரகங்களும் பார்த்து துலாம்ல இருக்காங்க. அதே மாதிரி சனி பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மேஷத்தில் பார்த்தீங்கன்னா கேது, சந்திரனும் இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற 5 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பின்ன பாதத்தில் இருக்கு. சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரையில் இருக்காங்க, ராகுவும் பார்த்தீங்கன்னா விசாகத்தில் இருக்காங்க, புதன் சித்திரையில், குரு விசாகத்தில், சுக்கிரன் விசாகத்தில், இந்த 5 கிரகங்களும் பின்ன பாதத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் 5 கிரகங்கள் பின்ன பாதத்தில் இருக்கிறங்காட்டி நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து நல்ல விதமாக வந்து லைஃப்பை முன்னேறிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சாதாரண விவசாயி குடும்பம் தான். அம்மா அப்பா 2 பேருமே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான். இருந்தாலும் இந்த பையன் என்ன நல்லா படித்து நல்ல வேலையில் நல்ல சேலரியோட நல்ல லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பாவத்துக்கும் ஜீவசர கிரகங்கள் போட்டோம் அப்படின்னா எல்லா பாவத்துக்குமே சுக்கிரன் வந்து ஜீவாவோ இல்லை சரிவாவோ வருவாங்க. அப்போ ஒரு கிரகம் வந்து எல்லா வீட்டுக்கும் ஜீவாவோ இல்லை சரீராவோ வந்து அப்படின்னா அந்த ஜாதகத்தை வந்து அந்த ஒரு கிரகம் கட்டுப்படுத்துதுன்னு அர்த்தம். நட்சத்திர சித்தாந்தம் புக்கில் குருஜி வந்து ஒரு பேஜில் சொல்லியிருப்பாங்க, ஒற்றை கிரகம் கட்டுப்படுத்தும் ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து ஸ்தூலமா இந்த ஜாதகத்தை ஃபுல் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணா என்ன, சுக்கிரன் வந்து நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அந்த அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சுக்கிரன் மூலயமா உங்களுக்கு நல்ல சுக்கிரன் பலமா இருக்கும்போது சுக்கிரன் தசாபுக்தி அந்தரா வரும்போது எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஈவெண்ட் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்க சுக்கிரன் வந்து குரு நட்சத்திரமான விசாகத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இன்டைரக்டாக வந்து பலனை கொடுக்கறது யார் அப்படின்னா குரு தான். குரு பார்த்தீங்கன்னா லக்னத்தையும் பார்க்குறாங்க. தன்னோட சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையில் லக்னத்தை பார்க்குறாங்க. 2ஆம் அதிபதியான சந்திரனையும் பார்க்குறாங்க. 3ஆம் அதிபதியான சூரியனோடு சேர்ந்து இருக்காங்க. அதே மாதிரி 4ஆம் மட்டும் லக்னாதிபதியான புதனோடையும் சேர்ந்து இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரனோட இணைந்திருக்காங்க. இங்க குரு பார்த்தீங்கன்னா பின்னபாதம் மூலியமா 6ஆம் வீட்டுக்கு தொடர்பு பெறுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க குரு வந்து 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறங்காட்டி குருக்கு அந்த ஆதிபத்தியம் கிடைச்சிருக்கு.
மேலும் 8, 9 அதிபதியான சனியும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த ஹோல் ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா சூஷ்மமா குரு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒற்றைக்காம கட்டுப்படுத்துது அப்படிங்கும்போது அந்த கிரகம் வந்து நல்ல பொசிஷனில் இருந்ததுன்னா அவங்க லைஃப்பில் வந்து அந்த தசாபுக்தியில் அந்தரால வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து செயல்கள் நடக்கும், நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து குரு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து விசாகத்திலேயே இருக்காங்க. ஸோ சொந்த குணத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடி லைஃப், ரொம்ப பீஸான லைஃப், ஸ்மூத்தான லைஃப். அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்களாம் அமைஞ்சிருக்காங்க. ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. ஸோ ஆன் த ஹோல் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து குரு வந்து இந்த ஜாதகத்தை ஃபுல்லு கட்டுப்படுத்தி தன் சொந்த குணத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறங்காட்டி ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்ந்துட்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம். அதே மிதுன லக்னம், லக்னத்தில் சந்திரன் இருக்காங்க, 4ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க, அதே மாதிரி 7ஆம் வீட்டில் குரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடான மீனத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சனி, கேது, செவ்வாய் இருக்காங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் வந்து பின்ன பாதத்தில் இருக்காங்க. லக்ன பாதமே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1ஆம் பாதம். அதே மாதிரி லக்னத்தில் இருக்கிற கிரகம் சந்திரனும் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 3ஆம் பாதம். ஸோ லக்னத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் வந்து பின்ன பாதத்தில் இருக்காங்க. லக்ன பாதமும் லக்னத்தில் இருக்க சந்திரனும் பார்த்தீங்கன்னா பின்ன பாதத்தில் இருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஜாதகத்துக்கும் லக்ன பாதம் வந்து பின்ன பாதத்தில் இருக்கிற ஜாதகத்துக்கு என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக செய்யக்கூடிய வேலையை இந்த ஜாதகர் வந்து ரொம்ப திறம்பட ஆற்றலோட செய்வாங்க. நார்மலாக செய்கிற வேலையோட இங்கே நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு முடிப்பாங்க, திறம்பட செய்வாங்க, நிறைய ஆற்றல் இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி புதன் வந்து மீனத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்காங்க. நீச்சம் அடைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னு 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் ராகு இருக்காங்கன்னு ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ஜாதகியோட உயர்கல்வி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 4ல் ராகு இருக்காங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா நீச்சமாயி மீனத்தில் இருக்காங்க, கூட்டு கிரகங்களோட சேர்ந்து இருக்காங்க. இங்க வந்து புதன் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சமா இருந்தாலும் சனியோட நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா புதனோட குணமும் கெட்டு போயிருக்கு, தாமச குணத்துக்கு வந்துட்டாங்க, சொந்த குணமும் இல்லை. இப்போ அங்கே புதனுக்கு திக்பலமே கிடையாது, பலமே இல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த ஜாதகி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக படிக்க முடியாதது கூட இந்த பொண்ணு சூப்பராக படிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்து, எம்எஸ் படித்து, சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 51th ரேங்க். தமிழ்நாட்டில் இருந்து 2 பொண்ணுங்க மட்டும் தான் செலக்ட் ஆனாங்க, அதில் இந்த பொண்ணும் ஒருத்தி. ஆல் இந்தியா லெவலில் 51 ரேங்க் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எப்படி அவங்களால சாத்தியமாச்சு? கல்விக்காரகர் புதன், அவங்க நீச்சமாக இருக்காங்க, அவங்க பலமே இல்லை. அப்படி இருந்தாலுமே அதே மாதிரி 4ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த கல்வி வந்து நல்லா அமைஞ்சிருக்கு? அது சாதாரண படிப்புலாம் படிக்கலாம். அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க, எம்எஸ் படிச்சிருக்காங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி செலக்ட் ஆகி இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே புதன் நீச்சமாக இருந்தாலும் புதனுக்கு வீடு கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும். புதனுக்கு வீடு கொடுத்தவங்க குரு. குரு வந்து ஆட்சி பலம் பெற்று தன்னோட மூல திரிகோண வீடன் தனுசுல நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க. இங்க குரு யாரு அப்படின்னா லக்ன பாதாதிபதி. ஒரு லக்ன பாதாதிபதி லக்னத்தை பார்வையிட்டால் லக்னம் வலு பெறும். இங்க வந்து லக்ன பாதம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1ஆம் பாதம். லக்ன பாதாதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த வீட்டில் உட்காந்து லக்னத்தை பார்க்குறாங்க.
ஸோ இப்போ எங்கன்னா லக்னத்துக்கு வலு கிடச்சிருச்சு. அதுவும் எப்படி இருக்காங்க, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருந்தால் கூட லக்னம் வந்து கடகத்துக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே 2 வீட்டு பலன்களும் அந்த ஜாதகரை அனுபவிக்க முடியும். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கு காரக கிரகமான 4ஆம் வீட்டுக்கு உயர்கல்வியை குறிக்கும் 4ஆம் அதிபதியான புதன் வந்து நீச்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு வீடு கொடுத்த குரு வந்து நல்லா பலமாக உட்காந்து லக்னத்தை பார்க்குறங்காட்டி அங்கே புதனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா இதுவுமே குரு மூலியமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு லக்ன பாதம் வந்து பின்ன பாதத்தில் இருக்கிறங்காட்டி எல்லாரையும் செய்கிற வேலையை விட இந்த ஜாதகனால ஒரு படி மேலே செய்ய முடியுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்ன பாதத்தில் லக்ன புள்ளி அமைஞ்சிருக்கிறதுனால தான். மேடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனாட்டு நாடிய முறை பற்றி 6 மாத வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாருக்காருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சாத்விக குருட்டு இருந்து நம்ம கற்றுக்கிறதே ஒரு பெரும் பாக்கியம்தான். அந்த மாதிரி அமைப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அமைப்பு எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ரொம்ப நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுபடை ஜோதிட விழாவுக்கு அழைத்து எங்களுக்கு பேச அருமையான வாய்ப்பு அளித்த டாக்டர் PA முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் மீனாட்டு. ரொம்ப சிறப்பான ஒரு உதாரண ஜாதகத்துடன் விளக்கத்தை கொடுத்த சௌமியா மேடம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கரதோஷத்துடன் ஒரு நன்றியை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த கைத்தட்டல் பக்கத்தால் இருக்கவங்களுக்கு பத்தாது. ரைட், மகிழ்ச்சி. இப்பொழுது சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய சௌமியா மேடம் அவர்களுக்கு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி ஒரு சிறப்பு சீல்டும் கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. இது நம்முடைய டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் இதை சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். டாக்டர் எஸ் சௌமியா மேடம் அவர்களுக்கு ஜோதிட கலை அரசி என்கின்ற பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். மேடம் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக டாக்டர் எஸ் கலைவாணி அவர்களுக்கு ஜோதிட கலை அரசி என்கின்ற பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். அவர்களுக்கும் நமது ஆசான் விஜயலட்சுமி மேடம் அவர்களே வந்து பட்டத்தை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள், கொஞ்சம் கை தட்டுங்க. இப்பொழுது டாக்டர் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு வாழ்த்துறை சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அடுத்த நிகழ்வாக புத்தக வெளியீட்டு விழாவும் மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அதை பண்ணிடலாம். குருவே சரணம்.
அனைவருக்கும் வணக்கம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவக கல்வி மையத்தின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கும் ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சின்ன வயசா இருந்தா கூட நம்ம முகுந்தன் முரளி வந்து ரொம்ப சிறப்பாக ஜோதிடத்துக்கு சேவையாற்றி வர்றாங்க. அதே மாதிரி படிச்சுட்டும் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரபஞ்சத்தினோட ஆசியால் இன்னும் நிறைய பெருமக்களோட அனுகிரகத்தோட முகுந்தன் முரளி நல்லா இன்னும் மேன்மேலும் வளரணும்னு ஆத்மார்த்தமாக நான் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். வாடெல்லாம் வேணாம், கையிலே கொடுத்துருங்க போதும்.